சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது ஜூலை மாதமானது பிறக்க போகிறது. இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத திருப்பங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்க போகிறது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றமானது ஏற்பட போகிறது. இந்த புதிய மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு புதிய மாற்றமா நிச்சயமா இருக்க போகிறது. ஸோ அந்த வகையில 12 ராசி நேயர்களுக்குமே இந்த ஜூலை மாதம் சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகிறதா இல்லையா என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். ஸோ இன்று மேசம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்திற்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி விஷயத்திற்கு நீங்க எப்படி செயல்படணும் என அனைத்து தகவலுமே தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்வது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மாற்றத்தை ஒவ்வொரு விதமான ராசினியர்களுக்கும் நிச்சயமா ஏற்படுத்துது. ஸோ மேச ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரியான சம்பவங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து பயன்பெறலாம். பொதுவாகவே மேச ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அன்பார்ந்த குணம் படைத்த நபர் அவங்க இருப்பாங்க. அதாவது தெரியாதவர்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தானாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபராக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துமே வெளிக்காட்டாமல் அனைத்துமே மனதிற்குள் போட்டுக்கொண்டு ஏதாவது ஒரு யோசனை, ஏதாவது ஒரு சிந்தனை, அவர்களுக்குள்ளே ஒரு குழப்ப நிலையில கண்டிப்பா மேசராசினியர்கள் இருப்பாங்க. அதாவது மற்றவர்களிடம் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்காமல் அவர்களாகவே யோசித்து செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட குணம் படைத்த நேயர்களுக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது புதிய மாற்றங்கள் ஏற்படுமா, பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா, தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கு, பொருளாதார சார்ந்த விஷயம் எப்படி இருக்கு என அனைத்து தகவலையுமே நீங்க விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இந்த காலகட்டம் இந்த பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க முன்னாடியே தெரிந்து கொண்டு நீங்க நிச்சயமா பயன்பெறலாம். உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்யணும், கவனமா இருக்கணும் என அனைத்துமே நம்ம இப்ப பார்க்கலாங்க. மேச ராசினியர்களுக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்காத மாற்றங்களும் காத்திருக்கு, எதிர்பார்த்த சில விஷயங்களும் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா 2 விதமான பலன்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்க போகிறது. அந்த 2 விதமான பலன்கள் என்னவாக இருக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்பட போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை விஷயங்களில் சனி உங்களுக்கு சாதகமாக இந்த நேரத்தில் அமர்ந்து இருக்கிறார். இதனால சில மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பான விஷயத்துல ஏதாவது சாதகமான பலனை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமா அமைந்திருக்கு. வணிகத்திலுமே அதே போல சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை விஷயங்களில் கலவையான பலனை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். தொழில்முறை விஷயங்களில் ஆபத்துகள் ஏதாவது வரும்பொழுது கண்டிப்பா அந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும். அந்த ஆபத்தான விஷயங்களை கண்கூடாக தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க சிந்தித்து செயல்படுவது அவசியமாகவே சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க கவனமா பார்த்து கொள்ளுங்க. வேலை சார்ந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த பலன், எதிர்பார்த்த பண பற்றாக்குறை தேர்ந்து கண்டிப்பா எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு திருப்திகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பணம் ரீதியா பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாது. ஸோ எதிர்பார்த்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது பண பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படாது. இதுவரை பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்க எதிர்பார்த்தபடியே நிச்சயமா உங்களுக்கு அமைய போகிறது. வேலை சார்ந்த விஷயத்துல நீங்க இந்த நேரம் பொறுப்பாக செயல்படணும். ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை, ஏதாவது ஒரு வகையில சிக்கல் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கும் பொழுது கண்டிப்பா வேலையில நேர்மையாக சிந்தனையாக செயல்படுவது அவசியமாகவே சொல்லி இருக்காங்க. இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சராசரியான பலன் நிச்சயமா கிடைக்க போகிறது. கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நன்றாக படித்து நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கான அமைப்பு நிச்சயமா உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே உங்களுக்கும் சராசரியான ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் ஏற்படும். குடும்ப விஷயங்களில் பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களும்
எத்தனை பிரச்சனை வந்தாலுமே மேசராசினியர்கள் மட்டுமே அதை எப்படி சமாளிக்கணும், எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், எப்படி அந்த பிரச்சனையை தீர்ப்பது அப்படின்னு மட்டுமே நீங்க யோசித்து செயல்படணும். ஏன்னா பிரச்சனையை பெருசாக்காமல் இந்த மாதிரி யோசித்து செயல்படுவது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை எடுத்து கொடுக்குங்க. இதனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். ஸோ குடும்பம் ரீதியா இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கு. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குடும்பம் ரீதியா நீங்க கொஞ்சம் பலவீனமா செயல்பட்டாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஞானத்தை காட்டுவதன் மூலம் இந்த பிரச்சனையை கண்டிப்பா தீர்க்க முடியுங்க. குடும்ப விஷயத்துல நீங்க பலவீனமா செயல்பட்டாலுமே வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருப்பதை உங்களுக்கு அவசியமா சொல்லியிருக்காங்க. வீட்டு விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும் பொழுது மிக சாதகமாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ எந்த ஒரு புதிய முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்துல போய் நிற்பதற்கான ஒரு சூழல் காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு நிச்சயமா அமையலாங்க. திருமண வாழ்க்கைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாதகமான மாற்றங்கள் உண்டாகலாம். உங்களது 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியில சாதகமாக சஞ்சாரம் செய்கிறார். இதனால மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமா பெரிய அளவில் வந்து சேரலாம். ஆனாலும் நீங்க சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படாது. வரவு ஒரு புறம் வந்தால் இன்னொரு புறம் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கலாம். அந்த செலவுகளும் பார்த்தீங்கன்னா பெரிய செலவுகளாக ஏற்படலாம். அதாவது மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் துணிச்சலுடன் செயல்படுவது அவசியம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கவனம் செலுத்தி வருவது அவசியமாக சொல்லியிருக்காங்க. ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக கவனித்துக் கொள்வது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ உடல் நலம் குறித்து கவனமாக செயல்படுங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுப்பதாக இருந்தாலும் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெய்வ வழிபாடு அவசியமாக சொல்லியிருக்காங்க. வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டு வாருங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயத்துமே கடவுள் முன்னாடி சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பம் தீர்ந்து ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசம் ராசினியர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்த்து பயன்பெற்றிருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.